இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு விஷாலுக்கும், சூரிக்கும் இடையில ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். ஏதோ நிலம் வாங்கி குடுத்ததுல தகராறு ஆயிருச்சு, பிரச்சனையாயிருச்சு அப்படிங்கிற மாரி விஷ்ணு விஷால் மீதும், விஷ்ணு விஷாலோட அப்பா மீதும் வழக்கு தொடர்ந்திருந்தார் சூரி அப்படின்லாம் இருக்க, இந்த ப்ராப்ளம் நாங்க ரீசென்ட்டா பேசினோம். பேசி முடிச்சு சண்டை முடிஞ்சிருச்சு. எங்களுக்குள்ள பிரச்சனை சரியாயிருச்சு அப்படிங்கிற மாரியும், நெருங்கி பேசும்போது தான் எனக்கும் சூரிக்கும் சில விஷயங்கள் புரிஞ்சுது. 3வதாக ஒருவர் எங்களுக்கு இடையில விளையாடி இருக்கிறாரு அப்படிங்கிற மாரியும், நட்புக்குள்ள 3வதா ஒரு நபர தலையிட விடக்கூடாது அப்படிங்கிற மாரியும், வாழ்க்கையில பாடத்த இதிலிருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. ரீசென்ட்டா குடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2 பேரும் செம்ம படங்கள்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க காம்பினேஷன்ல டக்குன்னு ஒரு ஸ்டாப் வந்தது. அப்புறம் தான் தெரிய வந்தது அவங்களுக்கு இடையில பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு இருக்க, எப்ப மீண்டும் இவங்க இணைஞ்சு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணா எப்படிப்பட்ட படமா குடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.